தேசிய ஜனநாயக கூட்டணி பேனரில் அன்புமணி படத்துடன் மாம்பழ சின்னம் இடம்பெற்றிருந்ததால் ராமதாஸ் தரப்பு அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் உள்ள பேனரில் கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்கள், சின்னங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகித்த பிரேமலதா, கிருஷ்ணசாமியின் படங்கள் பேனரில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் மாம்பழ சின்னமும் பேனரில் இடம்பெற்றிருப்பதால் ராமதாஸ் தரப்பில் அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரம். பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பொதுக்கூட்டம் நாளை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் மற்றும் சின்னங்கள் புகைப்படங்கள் அந்த மாநாட்டு பொதுக்கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனரில் இடம்பெற்றிருக்கு. இதில் குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் சின்னம் வைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி மற்றும் தேமுதிக சார்பில் இருக்கக்கூடிய பிரேமலதா ஆகியோருடைய புகைப்படங்கள் இடம்பெறவில்லை. இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், பாமகவை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் சின்னத்திற்கு ராமதாஸ் தரப்பு மற்றும் அன்புமணி தரப்பு இரண்டு தரப்பினருமே சொந்தம் கொண்டாடி வரும் நிலையில அது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ராமதாஸ் தரப்பில் இருந்து வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில மாம்பழம் சின்னத்தை வேறு யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்றும் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருக்கு. அதே நேரத்தில் மாம்பழம் சின்னம் தங்களுக்கு தான் சொந்தம் என அன்புமணி தரப்பும் கொண்டாடி வரும் நிலையில தவறுதலாக, அதாவது பாமக அலுவலகத்தின் தலைமை அலுவலகத்தை தவறுதலாக மாற்றி அன்புமணி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மாம்பழம் சின்னம் அன்புமணி தரப்பிற்கு கிடைத்தது. மாம்பழம் சின்னத்தை யார் சொந்தம் கொண்டாடினாலும் அவர்கள் மீது வழக்கு தொடர்வோம், பிரதமர் மோடியின் மீது கூட வழக்கு தொடர்வோம் என ராமதாஸ் தரப்பு தரப்பில் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மதுராந்தகத்தில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்ல மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருப்பதால் ராமதாஸ் தரப்பினர் அதிர்ச்சி அடைந்திருக்க, அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட கிருஷ்ணசாமி மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுடைய பேனரில் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.